இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் சர்வர் அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? சர்வர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ சர்வரில் விண்டோஸ் சர்வர் இருக்குது, லினக்ஸ் சர்வர் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வர் வேர்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம வந்து சர்வரை மேனேஜ் பண்ணுறோம். அந்த சர்வருக்கு உள்ள நம்ம எய்தர் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஆர் எய்தர் லினக்ஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. அப்போ தான் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட ஜாப் ரோல் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் இருக்கும். ஒன்று வந்து விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூர் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ பியூர் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் விர்ச்சுவல் மிஷினை மட்டும்தான் மேனேஜ் பண்ணுவீங்க. விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா we can manage both. விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷினும் மேனேஜ் பண்ணணும், அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற விண்டோஸ் சர்வரையும் மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் நேற்று கிளாஸை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுதேன். ஸோ தட் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஹைப்பர்வைசர் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் வி ஆர் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின், அதுதான் ஹைப்பர்வைசர். உதாரணத்துக்கு இது ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். ஸோ திஸ் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இஸ் எய்தர் டெல் சர்வராக இருக்கலாம், லினக்ஸ் சர்வராக இருக்கலாம், அல்லது சிஸ்கோ சர்வராக இருக்கலாம். பட் வாட் எவர் இஸ் அ ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கில் we are installing VMware ESXi. ஸோ இதில் வந்து VMware ESXi வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ VMware ESXi இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். we are calling as hypervisor. ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் நீங்கள் VMware ESXi இன்ஸ்டால் பண்ணால் இட் வில் ஆக்ட் as a hypervisor. இந்த ஹைப்பர்வைசர் மூலமாக we can create the virtual machines like virtual servers. Instead of going for physical servers, நம்ம வந்து அதை virtual machine நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ we are creating the virtual machines in the hypervisor. ஸோ இந்த ஹைப்பர்வைசரில் நம்ம என்ன பண்ணுறோம், virtual machine create பண்ணுறோம். விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த விர்ச்சுவல் மிஷினில் we are installing விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர், வாட் எவர் இட் இஸ். நம்ம வந்து என்ன சர்வர்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதில் வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் சர்வர் 2016, இது ஒரு ஏடி சர்வர். ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சர்வர், ரெட் ஹாட் சர்வர்னு வச்சுப்போம். ஸோ ரெட் ஹாட் சர்வர் இது ஒரு டிபி சர்வர், அதாவது டேட்டாபேஸ் சர்வர். அப்புறம் இது ஒரு விண்டோஸ் சர்வர் 2019. ஸோ இதில் வந்து ஒரு வெப் சர்வர் ரன் ஆகுது. இந்த மாதிரி we are creating virtual machines. அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு உள்ள we are installing guest OS. இதை தான் OS நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அது உள்ள நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம கெஸ்ட் OS அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது விண்டோஸ் சர்வராக இருக்கலாம், லினக்ஸ் சர்வராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருக்கலாம். இப்போ நம்ம விண்டோஸ் சர்வரில் என்னென்ன வேர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, லினக்ஸ் சர்வரில் என்னென்ன வேர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விண்டோஸ் சர்வரில். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ
நம்ம ஒரு விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தோம்னா நம்ம தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். அதில் நம்ம தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒன்லி விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க அப்படின்னா வி ஒன்லி கிரியேட் த விர்ச்சுவல் மிஷின். நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷின் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவீங்க. அதில் இன்ஸ்டால் பண்ணுற ஓஎஸ், அதை மேனேஜ் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டீம். அவங்க விண்டோஸ் டீம் தனியாக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து எப்போயுமே விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால விண்டோஸை பற்றி ஒரு பேசிக்கான அவேர்னஸ் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் விண்டோஸ் வேர்ஷன்ஸ் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னென்ன விண்டோஸ் வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் சர்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் சர்வர் 2000 இருக்குது, சரிங்களா? ஸோ விண்டோஸ் சர்வர் 2000 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டர் சர்வர். அது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. விச் மீன்ஸ் அது ப்ரொடக்ஷன்லேயே கிடையாது. ப்ரொடக்ஷனில் கிடையாது அப்படின்னா அதை டீகமிஷன் பண்ணியிருப்பாங்க. டீகமிஷன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டீகமிஷன்? அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வரே இப்போ இருக்காது, சரிங்களா? ஸோ இதை சும்மா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன இதாவது ஓல்டர் வெர்ஷன் என்னென்ன வெர்ஷன் இருக்குது, தென் நியூவர் வெர்ஷன்ஸ் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சும்மா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓல்டர் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விண்டோஸ் சர்வர் விண்டோஸ் சர்வர் 2000, 2003 ஆட்டோ, 2008 ஆட்டோ, 2012 அண்ட் 2012 ஆட்டோ. இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கிறது வந்து இந்த சர்வர் மட்டும் தான் இருக்குது. ரொம்ப இயர்லியர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இயர்லியர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2000ங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து டீகமிஷன் ஆயிடுச்சு. 2003 அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் 2003 R2 அப்படிங்கிறது ஒரு 100%ல் ஒரு 2% வேணால் ரன் ஆகும். 2008 R2 அப்படிங்கிறது 2012 R2 ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் சர்வர் 2012 R2 அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் இருக்கு இல்லையா, இது ஸ்டில் நம்மளோட ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்குது. என்ன காரணத்துக்காக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தேர் இஸ் சம் டிபெண்டன்சிஸ். அந்த சர்வர் ரன் ஆகுறதுல டிபெண்டன்சிஸ் இருக்குது. லைக் டிபெண்டன்சி மீன்ஸ் சில அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சர்வரில் தான் ரன் ஆகும். ஏன்னா மேபி அது லெகசி அப்ளிகேஷனாக இருக்கும். லெகசி அப்ளிகேஷனாக ரொம்ப ஓல்டரான அப்ளிகேஷனாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் இந்த சர்வரில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், லேட்டஸ்ட் சர்வரில் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேரும் லேட்டஸ்ட் சர்வர் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணாது, ஓல்டர் ஓஎஸை சப்போர்ட் பண்ணும். அதனால் வேறு வழி இல்லாமல் 2012 R2 வந்து இன்னமும் வச்சுருக்காங்க. பட் இதை வந்து விண்டோஸ் இருக்காங்க இல்லையா, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா, அவன் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. த மைக்ரோசாஃப்ட் நெவர் சப்போர்ட் தீஸ் சர்வர்ஸ். நல்லா வச்சுக்கோங்க. 2012 R2, 2008, 2003 இதுக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் எண்ட் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா அந்த சர்வரோட லைஃப் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் கால்ட் எண்ட் ஆஃப் லைஃப். விச் மீன்ஸ் அந்த சர்வர் ஓஎஸ் லைசன்ஸை நீங்கள் வாங்க முடியாது. அண்ட் ஆல்சோ
மைக்ரோசாஃப்ட் வந்து அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது. அந்த சர்வரில் ஒரு இஷ்யூ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுறீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நெவர் சப்போர்ட் திஸ் ப்ராடக்ட்ஸ். பட் ஸ்டில் சில இடங்களில் இது ரன் ஆகிட்டு இருக்கு, வேறு வழி இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்மிங் டு த நியூவர் வெர்ஷன்ஸ் 2012 R2க்கு அப்புறமா நியூவர் வெர்ஷன்ஸ் விட்டாங்க. ஓகே, இன்னொன்று சொல்லிடுறேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் R2 அதையும் சொல்லிடுறேன் நான். சி தேர் யூ கேன் சி இங்கே 2003 இருக்குது, 2003 R2 இருக்குது, 2008 இருக்குது, 2008 R2 இருக்குது, 12 R2 இருக்குது. ஆனால் இங்கே 16, 19, 22, 25 தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். R2 மீன்ஸ் ரிலீஸ் 2. ஓகே, R2 மீன்ஸ் ரிலீஸ் 2. அது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2008 வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 2008 வந்து ரிலீஸ் ஆனது வந்து 2008 இயர் ஆஃப் 2008 ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த சர்வர் ரிலீஸ் ஆனது வந்து 2012 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கேப்பில் தான் அடுத்த சர்வர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த கேப்பில் டெக்னாலஜி நிறைய எவால்வேட் ஆகிருக்கு, சைபர் செக்யூரிட்டி நிறைய எவால்வேட் ஆகிருக்கு, வல்னரபிள் நிறைய ஆகிருக்கு. அப்போ அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இடையில ஒரு ரிலீஸ் விடணும். ஓகே, அதுக்கு தான் 2008 R2 அப்படின்னு விடுறான். இட்ஸ் அ மேஜர் அப்கிரேட். 2000 R2 அப்படிங்கிறது மேஜர் அப்கிரேட், ரிலீஸ் 2 அப்படிங்கிறது மேஜர் அப்கிரேட். ஸோ R2 எல்லாமே பார்த்தீங்கன்னா 64 பிட் ஓஎஸில் ரன் ஆகுறது. அந்த R2 அப்படிங்கிற இதை வந்து நியூவர் ஓஎஸ் எதுலேயுமே கிடையாது, காலி பண்ணிட்டான். ஏன்னா இப்போ வர்ற நியூவர் ஓஎஸ் 2016, 19, 22, 25 எல்லாமே கம்மிங் 64 பிட்டில் மட்டும்தான் ரன் ஆகுது. அதனால் R2 அப்படிங்கிறது செப்பரேட்டாக எதுவுமே யாரும் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. இது ஒரு சின்ன விஷயந்தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ 2016 வந்து ப்ரொடக்ஷனில், இப்போ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனில் 2016 ரன் ஆகிட்டு இருக்கு, 19 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 19ல் இருந்து 2022க்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சர்வரையும் மைக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2019ல் இருந்து 2022 மைக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2025 இருக்கு இல்லையா, 2025 இருக்கு இல்லையா, இந்த விண்டோஸ் சர்வர் வந்து ஸ்டில் இன்னும் ப்ரொடக்ஷனில் வரல. விச் மீன்ஸ் இது இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால் இன்னும் அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து வரலை. அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் அது ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு சர்வர் வந்து உடனே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர முடியாது. அதை டெஸ்டிங் பண்ணுவாங்க, எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக டைம் ஆகும், இதை வந்து கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். ஸோ இதான் விண்டோஸ் சர்வரோட ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ இது வரைக்கும் சோஃபார் பார்த்தது விண்டோஸ் சர்வர் வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ விண்டோஸில் ரெண்டு வெர்ஷன் இருக்குது. விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் கிளையண்ட் ஓஎஸ். விண்டோஸ் கிளையண்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, இன்னும் 11க்கு அடுத்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இது எல்லாமே விண்டோஸ் கிளையண்ட் ஓஎஸ். நான் வச்சுக்கோங்க, நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற வெர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே விண்டோஸ் கிளையண்ட் ஓஎஸ். நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷனில் டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுறது எல்லாமே விண்டோஸ் சர்வர் ஓஎஸ். ஸோ நம்ம வந்து கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த விண்டோஸ் சர்வர் பற்றி தான் கற்றுப்போம். ஏன்னா விண்டோஸ் கிளையண்ட் ஓஎஸ் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா, டெஸ்க்டாப் சப்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெஸ்க்டாப் சப்போர்ட், ஐடி சப்போர்ட், இவங்க தான் வந்து இந்த விண்டோஸ் சர்வர் ஓஎஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த விண்டோஸ் கிளையண்ட் ஓஎஸ் மேனேஜ் பண்ணுறது இந்த டெஸ்க்டாப் சப்போர்ட், ஐடி சப்போர்ட், இவங்க தான் வந்து விண்டோஸ் கிளையண்ட் ஓஎஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம தான், அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ விண்டோஸை மட்டும் மேனேஜ் பண்ணுறவங்க வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், விண்டோஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிளையண்ட் ஓஎஸ் மேனேஜ் பண்ணுறவங்க வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர், ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் அப்படி சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது விண்டோஸ் சர்வர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லினக்ஸ் வெர்ஷன்ஸ். யூனிக்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது நம்ம லினக்ஸ்ன்னு சொல்லலாம். யூனிக்ஸ். ஸோ there is a big difference between Unix and Linux. Sorry, Windows and Linux.
யுனிக்ஸ் நம்ம வந்து யூஸ்வலாக இந்த லினக்ஸ் சர்வரை மேனேஜ் பண்ணுறவங்கள யுனிக்ஸ் டீம்னு சொல்லுவோம். விண்டோஸ் சர்வரை மேனேஜ் பண்ணுறவங்கள விண்டோஸ் டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த யுனிக்ஸ் டீம் கீழே தான் இந்த லினக்ஸ் எல்லாமே வருது. அப்போ இந்த லினக்ஸில் என்னென்ன சர்வர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம அதை. லினக்ஸ் ஃப்ளேவர்ஸில் மெயினாக ரெட் ஹேட் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு சர்வர். இது மேக்ஸிமம் என்டர்பிரைஸில் ஃபுல்லாகவே ரெட் ஹேட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் என்டர்பிரைஸில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இதுதான், RHEL, ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உபுண்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் CentOS யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் Debian, SUSE Linux, அப்புறம் சில இடங்களில் ராக்கி லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும், நான் என்னோட என்வரான்மெண்ட்டில் பார்த்த வரைக்கும் ரெட் ஹேட் அதிகமாக இருக்குது. CentOS, SUSE Linux, Debian, உபுண்டு இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. So what is the main difference between Windows Server and Linux servers அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, Windows Server பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு GUI அப்படின்னா Graphical User Interface, which means நீங்கள் மவுஸ் வச்சு எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட மவுஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் மவுஸ் வச்சு பாயிண்ட் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். பட் லினக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ CLI, which means command line interface. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து கமாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே கமாண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ விண்டோஸ் ஓஎஸ் கற்றுக்கிறது, விண்டோஸ் சர்வர் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். பட் நீங்கள் லினக்ஸ் ஓஎஸ் கற்றுக்கணும் அப்படின்னா யூ ஹேட் பி எக்ஸ்பர்ட். நீங்கள் கமாண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். கமாண்ட்ஸ் ஞாபகம் வச்சா மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல, எதுவுமே உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூனிக்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும் தான் யூனிக்ஸ் லேர்ன் பண்ண முடியும். விண்டோஸ் சர்வர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருனாலும் லேர்ன் பண்ணலாம். அப்புறம் விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் நீங்கள் வந்து வாங்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சர்வருக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஒவ்வொரு சர்வருக்கும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் விண்டோஸ் சர்வர் வந்து ரன் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் ரன் பண்ணீங்க அப்படின்னா எவாலுவேஷன் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது. எவாலுவேஷன் பீரியட் வந்து 180 days வரும். அந்த 180 days நீங்கள் லைசன்ஸ் அப்டேட் பண்ணணும். 180 days நீங்கள் லைசன்ஸ் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். சர்வர் வந்து ஷட் டவுன் ஆயிரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிரும், ஷட் டவுன் ஆயிரும், அல்லது ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து லைசன்ஸ் அப்டேட் பண்ணணும். அந்த லைசன்ஸ் கீ வந்து உங்களோட கம்பெனி வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. லைசன்ஸ்க்குனே ஒரு கீ வச்சுருப்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி லைசன்ஸ் தேவைப்படாது. ஆனால் சப்போர்ட்டுக்கு மட்டும் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ரெட் ஹேட் சர்வர் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரெட் ஹேட் சர்வருக்கும் தனியாக வந்து லைசன்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ரெட் ஹேட் சர்வரில் ஒரு இஷ்யூ, ஓகே, அதில் வந்துட்டு யூஆர் ஃபேஸிங் இஷ்யூ. அதில் அந்த ரெட் ஹேட் சர்வரில் வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூ, அந்த ரெட் ஹேட் சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது, அல்லது அது ஷட் டவுன் ஆகுது, அல்லது அது ஹங் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு இஷ்யூ வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு கேஸ் ரைஸ் பண்ணுவோம். சப்போர்ட்டுக்கு கேஸ் ரைஸ் பண்ணுறது இந்த வெண்டார் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் வெண்டார் மேனேஜ்மெண்ட்னா அந்த கம்பெனி தான் வெண்டார்னு சொல்கிறோம். நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட், VMware, அப்புறம் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் HP, டெல் இவங்கெல்லாமே வெண்டார்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா we are raising the case with vendor. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் சிம் கார்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது
உங்களுக்கு ஏதோ கால் ட்ராப் ஆகுது, இல்லை ரீசார்ஜ் சம்மந்தமான ஏதோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜியோ வச்சுருக்கீங்கன்னா ஜியோ சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுவீங்க, ரைட்டா? சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி என்னோட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் த சேம் வே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ வர்றப்ப அந்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து கேஸ் ரைஸ் பண்ணலாம். அதை வந்து வெண்டார் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் வெண்டார் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து காசு கட்டணும். அதே மாதிரி விண்டோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வெண்டர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஹெச்பி டெல் எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி இருந்தால் வெண்டர் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, வாரண்டி மீன்ஸ் அந்த சர்வர் வாங்கினா ஒரு 4 வருஷத்துக்கு வாரண்டி இருக்குன்னா 4 வருஷத்துக்கு வெண்டர் சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கடுத்தும் உங்களுக்கு வந்து அந்த வெண்டர் சப்போர்ட் வேணும் அப்படின்னா எகைன் நீங்கள் வந்து வாரண்டி ரெனியூவல் பண்ணணும், இல்லை ஏஎம்சி போகணும். சரிங்களா, இதுதான் வெண்டர் சப்போர்ட்னு சொல்கிறோம். இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் விஎம்ஆரோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க, கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி டெல்லுமே கூட ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதான் வந்து வெண்டர் சப்போர்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரெகார்டை பொறுத்த வரைக்கும் வெண்டர் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். இதுக்குமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், விண்டோஸ்க்கும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரீமியம் சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா அது பே பண்ண வேண்டிய இது வந்து இருக்காது. ஃபைன். ஸோ விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக நம்ம வந்து படிக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி. வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி, ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அது எப்படி வந்து ஒர்க் ஆகும், அந்த ஆக்டிவ் டைரக்டரி மூலமாக நம்ம வந்து எப்படி நம்ம லைக் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே விண்டோஸ் சர்வரில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ சோஃபா எடுத்த கிளாஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லைக் விண்டோஸ் சர்வரில், லினக்ஸ் சர்வரில் எதுவும் கிளாஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தென் லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் செஷன். கெஸ் எனி டவுட்ஸ் கைஸ்? ஸோ டவுட்ஸ் இருந்தால் ஹெசிடேட் பண்ணாதீங்க, அன்மியூட் பண்ணுங்கள். அன்மியூட் பண்ணிவிட்டு டவுட் கேளுங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இது வந்து மேபி சில்லி டவுட்டாக கூட இருக்கலாம், நீங்கள் கேட்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. டவுட் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ டவுட் ரிசால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு யாராவது கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் கேட்கணும். சரிங்களா? ஏன்னா நான் சொல்லுங்கள். புரியல, கேன் யூ சவுண்டாக கொஞ்சம், கேன் யூ ஸ்பீக் லவுட்? யா, if somebody asks what is VMware, to say that VMware is a company that provides a solution, something like that, or what is the other definition, actual definition for what is VMware? So you mean actual definition for what is VMware? Yes. See, VMware is a company. Okay, what is the actual definition is VMware is a company which is releasing the product hypervisor which is called ESXi. So for example, Microsoft is a company which is releasing the product Windows servers, Windows Server 2012, 2016, 2019. By the same way, Microsoft releasing the product Windows 10, Windows 11. Apple is a company, Apple releasing the products Mac OS, Mac X, like Mac OS releasing the product. By the same way, VMware is a company, the VMware company releasing the products which is called ESXi, which is hypervisor. So ESXi which is called hypervisor. Okay, that's it. So Dominic, I hope I have answered the question, right? Yes, thank you. Yeah. So guys, anyone having doubt anyhow? जी 32 बिट को 64 बिट को என்ன டிஃபரன்ஸ்? 32 பிட் 64 பிட் ரெண்டு இருக்குது. 32 பிட் 24 கிடையாது, 32 பிட். 32 பிட் அதாவது பழைய ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 32 பிட் ஓஎஸ், 64 பிட் ஓஎஸ், ரெண்டு ஓஎஸ் வரும். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் சர்வர் ஓல்டர் வெர்ஷன்ஸில் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் 2003 சர்வர், 2012 8 சர்வர், 2012 சர்வர், இதில் எல்லாமே 32 பிட்டு உண்டு, 64 பிட்டு உண்டு. 2012 R2 அப்படிங்கிறது 64 பிட்டு.
2012 அப்படிங்கிறது 32 பிட்டு. ஸோ இந்த 32 பிட் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. 64 பிட் வந்து இட்ஸ் கம்பேட்டபிள் ஃபார் என்டர்பிரைஸ். ஒரு பெரிய என்டர்பிரைஸில் 32 பிட் தான் ஓஎஸ் தான் போடுவாங்க, 64 பிட் ஓஎஸ் தான் போவாங்க. அண்ட் ஹார்ட்வேர் முக்கியமாக அந்த ஹார்ட்வேர் வந்து 32 பிட் ஓஎஸ் 64 பிட் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ வர்ற எல்லா ஹார்ட்வேருமே 64 பிட் ஓஎஸில் மட்டும்தான் வரும். இப்போ வர்ற எல்லா ஓஎஸ்மே 64 பிட் ஓஎஸில் மட்டும்தான் வரும். 32 பிட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கிடையாது. ஆல்மோஸ்ட் கிடையாது, இப்போ ஆல்மோஸ்ட் அது இல்லவே இல்லை. 32 பிட் அப்படிங்க 64 பிட் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, எஸ். வேற guys, any doubts guys? ப்ரோ இப்போ சர்வரில் வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிஎன்எஸ், டிஹெச்சிபி, ஆக்டிவ் டைரக்டரி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு சர்வர்லையும் தனித்தனியாக யூஸ் பண்ணுவோமா, இல்லை டுகெதர் ஒன் சர்வரில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிடுவோம்? ஓகே, ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த என்வரான்மெண்ட் பொறுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சர்வரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏடி ஒரு ஃபீச்சர், ஆக்டிவ் டைரக்டரி, டிஎன்எஸ், டிஎஸ்சிபி, அப்புறம் பிரிண்ட் சர்வர், அப்புறம் என்ன WCSU சர்வர், அது விண்டோஸ் அப்டேட் சர்வீஸ் சர்வர், அண்ட் ஃபைல் சர்வர், விண்டோஸ் டெப்ளாய்மெண்ட் சர்வீஸ், அதான் ஃபைல் சர்வர். இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே சர்வரில் ரன் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, அப்படி ரன் ஆகாது. எப்பயுமே மேக்ஸிமம் ஏடி ப்ளஸ் டிஎன்எஸ் ஒரே சர்வரில் ரன் ஆகும். சரிங்களா? ஏடி ப்ளஸ் டிஎன்எஸ் வந்து ஒரே சர்வரில் ரன் ஆகும். டிஎஸ்சிபி தனி சர்வரில் ரன் ஆகும், இது தனி சர்வரில் ரன் ஆகும், இது தனி சர்வர், இது தனி சர்வர். ஏன் அப்படின்னா ஒர்க்லோடு வந்து தாங்கணும். சரிங்களா? எல்லாமே ஒரே சர்வரில் போட்டால் ஒர்க்லோடு தாங்காது. அண்ட் ஆல்சோ ஏடி சர்வர் வந்து எப்பயுமே தனியாக தான் இருக்கும், தனியாக தான் வச்சுருக்கணும். அஸ் பர் த செக்யூரிட்டி படி ஏடி சர்வரும் டிஎன்எஸ் சர்வரும் வேறு எதையுமே நீங்கள் வந்து ஃபீச்சர் ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் ஏடி அண்ட் டிஎன்எஸ். இதுக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக ஒரு சர்வர் இருக்கணும். அது டெடிக்கேட்டட் சர்வர்னு சொல்லுவோம். டெடிக்கேட்டடாக சர்வர் இருக்கும் இதுக்கு மட்டும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப செக்யூராக வச்சுருக்கணும். இதில் தான் நம்ம டேட்டா எல்லாமே அடங்கி இருக்குது. ஸோ அதனால் இது எப்பயுமே செக்யூராக இருக்கும். மற்றபடி இந்த சர்வர்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா சர்வீஸும் தனித்தனியாக தான் இருக்கும் எல்லா சர்வர்லையும். சரிங்களா? ப்ரோ ஏடி ப்ளஸ் டிஎன்எஸ் தான் நம்ம டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஆமாம், இதான் நம்ம வந்து டிசி டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம படிப்போம் ஃபியூச்சரில். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் இதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி தான் படிப்போம். ஏடி டிஎன்எஸ் பற்றி கொஞ்சம் படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் ஏடி, வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸில் இருந்து வில் கோ த்ரூ. ஓகே, ஃபைன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கிளியர், ரைட்? ஓகே, ஸோ இது ரொம்ப பேசிக் கிளாஸ் இது. ஏன்னா நம்ம வந்து இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். விண்டோஸ் சர்வரில் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், அதை கான்ஃபிகர் பண்ணுவோம், அதில் இருக்க செட்டிங்ஸ்லாம் நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் என்னென்ன வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அது நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். சரிங்களா? ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜீரோலேருந்து ஆரம்பிப்பேன். வெரி பேசிக்லேருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக. சிலருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எய்தர் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, நீங்கள் பேசிக்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இது பேசிக்காக இருந்தாலும் சில ஏதோ ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு அது புதுசாக தெரியலாம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்காக இருந்தாலும் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸில் இருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முந்தின பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நோட்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? லைக் நான் சொல்லுவேன், இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் வந்து இன்டர்வியூவில் எப்போயாவது தான் கேட்பாங்க, இந்த டாபிக் வந்து நீங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி ஒர்க் பண்ணுவீங்க, இது ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி, இது மெயின் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவேன்.
அதை நீங்கள் அப்படி அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் ஆல்சோ நான் எடுக்கிற கிளாஸில் அன்னைக்கே நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு டாபிக், இன்றைக்கி டாபிக் வந்து ரொம்ப பேசிக் டாபிக் தான், இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த டாப்பிக்லாம் நான் எடுக்கிறேன். நான் சொல்லுவேன் எந்த டாபிக் வந்து நோட் பண்ணணுமோ அந்த டாப்பிக்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பென் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக நோட் பண்ணாலும் சரி, அல்லது விர்ச்சுவலாக ஒரு சிஸ்டமில் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மொபைலில் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், பட் கண்டிப்பாக நோட்ஸ் அப்படிங்கிறது எடுத்தே ஆகணும். நோட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ இருந்து டே ஒன்லேருந்து நான் சொல்கிறேன், நோட்ஸ் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ நீங்கள்லாம் டெஃபினட்டாக இன்டர்வியூவில் பிளேஸ் ஆயிடலாம். நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துக்கலாம், எல்லாம் வீடியோ தான் இருக்கே நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜிக் இதில் மட்டும் எக்காரணத்தை கொண்டு இருக்காதீங்க. ஈவன் வீடியோ நான் வந்து ரெக்கார்டிங் செஷன் கொடுத்துருவேன், சரிங்களா? நான் வந்து அன்னன்னைக்கு பண்ணுறது அன்னைக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவேன். பட் ஈவன் தோ நான் என்ன தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நோட்ஸ் நினச்சிக்கோங்களேன், டக்குன்னு இந்த பாயிண்டா, ஓகே இந்த பாயிண்ட் நம்ம எனக்கு இதை நோட் பண்ணோம் அப்படி சொல்லி நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு இன்டர்வியூவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வந்து போகணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நோட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். ஓகே ஃபைன். எனி அதர் டவுட்ஸ் கைஸ்? இன்னைக்கு செஷன் போதும், நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன் நான், ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டம்ப் பண்ண நான் விரும்பலை. நாளையிலேருந்து நம்ம வந்து விண்டோஸில் உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். பேசிக்ஸ் விண்டோஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, எனி டவுட்ஸ்? சுகுமார், நீங்க வந்து பிராக்டிகலா நம்ம லேப்டாப் சிஸ்டம்ல வந்து நம்மள வர்க் பண்ண வைக்கிறீங்க? எஸ், ஆஃப்கோர்ஸ். நம்ம பண்ணுற எல்லா கிளாஸுமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன், ஒரு ஏடி கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்களோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன், சரிங்களா? எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும், எதுவுமே தியரிட்டிக்கலாக இருக்காது. விஎம்ஆர் கிளாஸ்னாலுமே சரி, விண்டோஸ் கிளாஸ்னாலுமே சரி, ஃபுல் ப்ராக்டிக்கலாக தான் போகும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்தந்த செட்டிங்ஸ் இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் அதை வந்து ஷோ பண்ணி தான் நான் வந்து கிளாஸஸே போவேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது இன்டர்வியூக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே உங்களால் ஈஸியாக எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். கைஸ், நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று, நீங்கள் இன்டர்வியூ அச்சீவ் பண்ணணும். செகண்டு, நீங்கள் இன்டர்வியூவில் ஜாப் கிடச்சி உள்ளே போனாலும் உள்ளே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, சரிங்களா? அங்கே போயிட்டு ஐயோ இந்த விஷயம் நமக்கு தெரியலையே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹெக்டிக்கான ஜாபாக மாறிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லாக நான் தந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே கிளாஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் வந்துடும். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இன்டர்வியூவில் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறப்ப அங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க, சரிங்களா? ஸோ நாளையிலேருந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க, நான் எல்லாமே பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், சரிங்களா? குமார், இது விண்டோஸில் L2 L3 லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணுவோமா? ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நான் L2 லெவல் ஃபோக்கஸ் பண்ணுறேன், விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் L3 லெவல் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கிளாஸ் நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா விண்டோஸ் L2 அட்டன் பண்ணலாம், விஎம்ஆரில் L3 லெவல் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது நான் வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்திருக்காங்க. விஎம்ஆரில் வந்து எதுவுமே தெரியாது, பட் அவங்க வந்து L3 நல்லா ஒரு நல்ல லெவலில் இப்போ வந்து இருக்காங்க. ஸோ இது விண்டோஸில் L2 லெவல் கவர் பண்ணிடுவேன், விஎம்ஆரில் L3 லெவல் கவர் பண்ணுவேன், சரிங்களா? L2லலாம் என்னென்னலாம் கவர் ஆகும் இந்த விண்டோஸில்? ஸோ விண்டோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, விண்டோஸில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன், ஏடி இன்ஸ்டலேஷன், ஏடி கான்ஃபிகரேஷன்ஸ், அப்புறம் வந்து யூசர் க்ரியேஷன், யூசர் பாலிசி, குரூப் பாலிசி அப்டேட், ஹைப்பர்வி வந்து பேசிக்ஸ் எடுப்பேன். ஹைப்பர்வினா என்ன, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஹைப்பர்வியில் எப்படி விஎம் க்ரியேட் பண்ணுறது, அப்படி பேசிக் எடுத்துருவேன். அப்புறம் ஃபைல் சர்வர் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஷேர் பண்ணுறது, அப்புறம் வந்து விண்டோஸ் கிளஸ்டர் சர்வீஸ், டைம் இருந்தால் WSU சர்வர் வந்து எடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி விண்டோஸில் இது எல்லாமே கவர் ஆயிரும். அப்புறம் ADC ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது, ஏடிகே, சாரி
டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் டிஎன்எஸ் டிஎஸ்சிபி அது பை டிஃபால்ட் வந்துடும். டிஎன்எஸ் டிஎஸ்சிபி வந்துடும். டிஎன்எஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்து ஆகும். ஏன்னா டிஎன்எஸ் வந்து நமக்கு விஎம்ஆருக்குமே தேவை. வாட் இஸ் டிஎன்எஸ் சர்வர், டிஎன்எஸ்ல வந்து ஃபார்வர்ட் லுக்கப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப்ஸ் கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே நமக்கு விஎம்ஆர்லேயே நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும் டிஎன்எஸ் டிஎஸ்சிபி. சரி, ஜோன்ஸ்ல அந்த அதான் ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன், அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டிஎன்எஸ்ல எல்லாமே அது கவர் ஆகிடும். சரிங்களா? ஓகே, யா, எனி டவுட்ஸ்? எஸ் சார், இப்போ என்ன இஷ்யூ வரும், அதை எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கவர் பண்ணுவீங்களா? ஆமாம். நம்மளோட கிளாஸோட மெயின் சக்ஸஸுக்கு காரணமே இதுதான், ட்ரபிள் ஷூட்டிங். லைக் மெயினாக நான் வந்து என்ன இஷ்யூ வரும் அப்படிங்கிறத நான் வந்து கவர் பண்ணுறேன். சரிங்களா? லைக் எப்படி இதை இருந்து ட்ரபிள் ஷூட்டிங் நம்ம சொல்லுவோம். என்ன இஷ்யூ வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்ளை பண்ணணும், அந்த இஷ்யூ வந்து அதை எப்படி நம்ம ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே நான் வந்து விண்டோஸ்க்கும் நான் சொல்லித் தருவேன், விஎம்ஆருக்கும் நான் வந்து சொல்லித் தருவேன். அதை வந்து ரியல் டைம் சினாரியோஸ்ன்னு சொல்லுவோம். ரியல் டைமாக ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன, ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் என்ன, அது அந்த இஷ்யூ வராமல் எப்படி தடுக்கிறது அது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ சொல்லித்தர மாட்டேன். கிளாஸஸ்லாம் முடிகிற கட்டத்தில் சொல்லித்தருவேன். ஏன்னா இப்போ நான் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸ் வந்து எப்போயுமே எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாபிக் தொட்டுகிட்டே போவேன். சரிங்களா? லைக் இன்றைக்கி ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா நாளைக்கு இந்த டாப்பிக்கோட மேனேஜ் பண்ணி இந்த டாபிக் எடுத்தால் அடுத்து நாளைக்கு எடுக்கிற டாபிக் புரியும், நாளைக்கு எடுக்கிற டாபிக் புரிஞ்சு அடுத்த டாபிக், அந்த மாதிரி நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ அந்த ட்ரபிள் ஷூட்டிங் இது எல்லாமே வந்து கடைசியாக தான் எடுப்பேன். எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக எடுப்பேன். அப்போ தான் அந்த ட்ரபிள் ஷூட்டிங் புரியும். ஸோ எல்லாமே சீக்வன்ஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேனோ அது ஜஸ்ட்டு அப்படியே கண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் இன்டர்வியூவில் அச்சீவ் பண்ணிடுவீங்க. மேக்ஸிமம் 2 இன்டர்வியூ தான். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 இன்டர்வியூ தான். 2 இன்டர்வியூவில் யூ வில் பி அச்சீவிங் எனிதிங். மிஞ்சி போனால் 3 இன்டர்வியூ, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாப் கிடச்சிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே ஓகே யா, ஃபைன். ஸோ நாளைக்கு நம்ம சேம் டைம் மீட் பண்ணுவோம். எப்பவுமே குரூப்பில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். நான் என்னென்ன நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குரூப்பில் தான் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். லிங்க் எல்லாமே குரூப்பில் தான், வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ லிங்க்கு, கிளாஸ் லிங்க்கு, கிளாஸ் டைமிங்கு, சப்போஸ் கிளாஸ் டைமிங் போஸ்ட்பாண்ட் ஆகுது, இன்றைக்கி போஸ்ட்பாண்ட் ஆகுது, இல்லை லேட் ஆகுது, ப்ரீபாண்ட் ஆகுது அப்படின்னாலுமே நான் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து நான் வந்து மெசேஜ் போடுவேன். ஸோ 7:30 கிளாஸ் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை ஒரு 6 மணிக்கே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் 6 மணி 6:30க்கு நான் ஒரு லிங்க் போட்டுருவேன். சப்போஸ் கிளாஸ் இல்லைனாலுமே நான் அதில் கிளாஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஆன்லைன் வந்துக்கோங்க. எப்போயுமே வந்து ஒரு 6 மணி 6:30க்கு ஆன்லைன் வந்து செக் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சாட்டை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. ஜி, ஒரு சின்ன doubt. சொல்லுங்கள். இப்போ விஎம்ஆரோட இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்? புரியல, விஎம்ஆரில் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணாமல் ஒர்க் ஸ்டேஷன்? ஆமாம். அதெல்லாமே நான் வந்து சொல்லுவேன். நான் ஒரு கிளாஸ் அதுக்கு நான் எடுப்பேன். எப்படி செட்டப் வந்து உங்கள் லேப்டாப்பில் போடணும், எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி பண்ணணுங்கிறத. சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஆல். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.